மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம் வீட்டு பக்கத்தில் சப்போட்டா மரத்தில் நிறைய பழம் திரண்டு இருந்துச்சு மக்களே. அதை தான் பறிக்க போகிறோம். நானும் கையில் ஒரு பையை எடுத்து மாட்டிட்டு பழத்தை எல்லாம் இன்றைக்கி பொறிச்சிடலாம். ஏறிட்டேன் மக்களே. தங்கப்பில்லாது பால் அதான் என்ன கையில் தொடக்கூடாது, பிசு பிசுன்னு இருக்கும். பார்த்து நில்லு. நல்லா பழுக்கிற மாதிரி காயா பொறுமையில பெருசா இருக்கிறது பார்த்து கீழே இருந்தே பொறிச்சிக்கலாம்டா, எதுக்கு மேலே என்ன? சரி பொறி பொறி. எங்க சாமி நம்ம வண்டி? சப்போட்டா தொட்டி மூடுறன்னு ஸ்டெப்பாக இருக்கும்னா அப்படியே ஸ்டெப்போட விட்டுட்டு இந்த அடி சென்டரில் விட்டுருந்தா அப்படி விட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஓ 3 ஸ்டெப்பு. அட 4 ஸ்டெப்பு, 4 அட்டடா அந்த தொட்டி மூடுறதுக்கு. எங்கடா நீ இருக்கிற? நீ ஒரு இடையில என் பையன் வேற கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டுட்டே இருந்தான் பாருங்க. அப்பா மேலே இருக்கிறாங்களா? அப்பா பொறிச்சிட்டு விட்டுவா காய் சப்போட்டா சொல்லுங்க. அப்படியே எங்கள் அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காமெடியை அவங்க என் ஃப்ரெண்ட் அவங்க அம்மாட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சித்ரா அன்னைக்கு இவனு எங்கள் நவீன் வந்து காய் பொறிச்சிட்டு வந்தாங்களா, வந்துட்டு என்னன்னா சித்ரா காட்ட போய் சப்போட்டா காய் இருந்தால் சரி பொறிச்சிக்கிறோங்க அப்படின்னு கேட்டோம். இந்த கடை காய் இருக்குது போக மாட்டேங்க வேலையை பார்த்துட்டு அப்படின்னு பிடிச்சி அப்படின்னா அப்புறம் நிஜமா அப்படியே சொன்னா இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஃபோன் எடுத்துருவா அப்படின்னு. ஐயோ வண்டி பட்டியல் இருக்குது, நீங்கள் இது கேட்டு விடாதீங்க, அந்த அக்கா போனோன்னு பொறிச்சு இருந்த வீட்டில் இருந்தெல்லாம் எடுத்து கொடுத்துருச்சு அப்படிங்கிறானே. அவங்களாம் சப்போட்டா காயெல்லாம் பொறிக்கூடாது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. என்ன கேட்டுக்காங்க கூட ஃபோன் பண்ணி அடிங்க. தங்கம் அப்பா கூப்பிடு. கூப்பிடுங்க அப்பாவை கூப்பிடுங்க. ஒரு வழியாக பழமெல்லாம் பொறிச்சு முடிச்சாச்சு மக்களே. இவ்வளோதான் பழம் இருந்தது. எங்கள் அம்மா அப்படியே கொஞ்சம் கீழே இருக்கிற 1-2 பழத்தையும் நான் பொறிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. மக்களே அப்படியே வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்.